திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஆமணக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் பொன்னன். இவருக்கு அதே பகுதியில் 65 அடி ஆழமுள்ள சதுர கிணற்றில் 40 அடி தண்ணீருடன் உள்ள விவசாய கிணறு ஒன்று உள்ளது. இந்நிலையில் அந்த கிணற்றில் துர்நாற்றம் வீசுகிறது என்று பார்த்தபோது கிணற்றினுள் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மணப்பாறை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த நபரின் உடலை பொதுமக்கள் உதவியுடன் கிணற்றுக்குள் இறங்கி கயிறு கட்டி மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர் ஆமணக்கம்பட்டியை அடுத்த கோரப்பட்டியைச் சேர்ந்த ராமராஜ் என்பதும் இவர் மதுபோதையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது நிலை தடுமாறி வளைவுச்சாலை அருகே இருந்த கிணற்றுக்குள் விழுந்திருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. பின்னர் ராமராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் புனித சலேத் அன்னை ஆலயத்தின் 158வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து கொடைக்கானல் வட்டார பங்கு தந்தை சிலுவை மைக்கேல் ராஜ் தலைமையில் திருக்கொடியேற்ற சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் அன்னையின் திருக்கொடியை வான வேடிக்கைகள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு உதவும் விதமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பிறர் நலன் நாடும் தன்னார்வல அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் புதிய ஆடைகள், அரிசி, காய்கறிகள், பிஸ்கெட், மளிகைப் பொருட்கள், போர்வை, துண்டு, புதிய காலணிகள் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் 35,000 ரூபாய் நிதியையும் பொதுமக்களிடம் திரட்டி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள பெரிய குளக்கரையில் காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்கம் சார்பில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் அதிகமான தென்னங்கன்றுகளை ஊராட்சியின் பொது இடங்களில் மக்கள் பயன்பெறும் வகையில் நடப்பட்டது. இந்நிகழ்வில் காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்க துணைத் தலைவர் எழில் சிவா, திட்டத் தலைவர் வேல்முருகன், சங்க உறுப்பினர்களான ஆசிரியர் சேவியர், ஜவஹர், கௌதமன் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சுகன்யா முருகன் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பொது மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள் மற்றும் வெளி நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பெண்களை மட்டும் பார்க்கும் மருத்துவர் அறையை மர்ம கும்பல் ஒன்று கண்ணாடி கதவுகளை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றுள்ளது. இதனால் நோயாளிகள் செல்லும் வழி முழுவதும் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்ததால் நோயாளிகள் மருத்துவமனைக்குள் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செக்யூரிட்டிகள் நோயாளிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கவில்லை என நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பின்னர் இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் மருத்துவர் அறையை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாண்டியன் நகரைச் சேர்ந்தவர்கள் திருஞான சம்பந்தம், சரண்யா தம்பதியினர். திருஞான சம்பந்தம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சிங்கப்பூரில் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் திருஞான சம்பந்தம் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தம் விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சிறிய வாக்குவாதத்தில் திடீரென மனைவி சரண்யாவை கத்தியால் தாக்கியதாக தெரிகிறது. இதில் லேசான காயமடைந்த சரண்யா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையே திருஞான சம்பந்தம் அறையின் கதவை மூடிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து திருஞான சம்பந்தத்தின் தந்தை பாண்டியராஜன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திருஞான சம்பந்தத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பாண்டியன் நகர் பகுதியில் ஈரோட்டைச் சேர்ந்த உலகநாதன் என்பவருக்கு சொந்தமான 3 அடுக்கு மாடி கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்தை பனியன் நிறுவனம் மற்றும் வீடுகளாக பிரித்து வாடகைக்கு விட்டுள்ளார். இந்த கட்டிடத்தில் 3வது மாடியில் 50க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கி பல்வேறு பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பீகாரைச் சேர்ந்த சிவக்குமார் மற்றும் அவரது உறவினர் ராஜ்குமார் 3வது மாடியின் படி அருகே அமர்ந்து தங்களது உறவினர்களிடம் போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அறைக்கு செல்ல முயன்ற சிவக்குமார் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற ராஜ்குமாரும் தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ராஜ்குமார் பலத்த காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருமுருகன் பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கொல்லிமலையில் கடந்த 2 தினங்களாக வல்வில் ஓரி விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மினி ஆட்டோவில் கொல்லிமலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது முள்ளுக்குறிச்சி சோதனை சாவடி அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்னால் அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோவின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்டோர் மற்றும் காரில் பயணம் செய்த காமாட்சி என்ற பெண் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து ஆயில்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கிராமிய காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விண்ணமங்கலம் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கத்தி, தடி ஆகியவை வைத்துக் கொண்டிருந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பேர்ணாம்பட்டு ரஹ்மத் நகர் பகுதியைச் சேர்ந்த தன்வீர் அகமது, சித்திக் அகமது மற்றும் முகமது பர்ஹான் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களையும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து முன்விரோதம் காரணமாக யாரையாவது தாக்குதல் நடத்த ஆயுதங்கள் கொண்டு வந்தனரா அல்லது வாகன ஓட்டிகளை கத்தி ஆகியவற்றை காட்டி செல்போன் பணம் பறிப்பில் ஈடுபடுபவர்களா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய 442வது ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக மாதாவின் சப்பர பவனி நடைபெற்றது. இதில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சப்பரத்தில் மாதா எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து ஓசூருக்கு தக்காளி ஏற்றுவதற்காக லாரி ஒன்று காலி ரப்பர் பெட்டிகளுடன் சென்று கொண்டிருந்தது. லாரியை அதே பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் ஓட்டி வந்தார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே லாரி நொச்சியம் என்ற இடத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த தாமரை குளத்தில் பாய்ந்தது. இதில் லாரியில் இருந்த லாரி உரிமையாளர் மற்றும் கிளீனர், ஓட்டுநர் ஆகிய 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதையடுத்து 2 ராட்சத கிரேன் எந்திரத்தின் மூலம் சுமார் 1 மணி நேரம் போராடி லாரியை மீட்டனர். சென்னை திருவொற்றியூரில் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற விளையாட்டு அமைப்பு சார்பில் 11வது ஆண்டு ராசி கோப்பை இறகு பந்து போட்டி நடைபெற்றது. பெண்கள், ஆண்கள் என தனித்தனியாக 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் வடசென்னையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனியார் அமைப்பு சார்பில் வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்தில் நள்ளிரவில் வீடுகளில் ஜன்னலோரத்தில் வைக்கப்பட்ட செல்போன்களை இளைஞர் ஒருவர் திருடி சென்று ஓடியபோது கிராம மக்கள் துரத்தி பிடித்து ஜெயமங்கலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பெரியகுளம் அழகர்சாமிபுரத்தைச் சேர்ந்த சிபிராஜ் என்பதும் இவர் மீது 5க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதையடுத்து சிபிராஜ் மீது ஜெயமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நூலக கட்டடத்தினை ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த நூலகம் மூலம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மாணவ மாணவியர்கள் இடையே வாசிப்பு திறன் மேம்படும் என்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தமிழ், இலக்கியம், பொது அறிவு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான திறனை வளர்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜபாளையம் யூனியன் சேர்மன் சிங்கராஜ் மற்றும் கிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா விஜயகுமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் நூலகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக செட்டியார்பட்டியிலே இந்த ஆண்டு அதுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தலவாய்புரம் அது உள்ளுக்குள்ள இருக்குது. அதை வெளியில மெயின் ரோட்டுக்கு அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரியப்படுத்துகிறேன். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ராஜபாளையத்தில் அந்த நூலகம் ஏற்கனவே நான் 2016 இருந்து அதை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன். அதை டெமலைசேஷன் பண்ணி அது புதுசாக தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு.
ராஜபாளையத்தில் மட்டும் நகராட்சியில மட்டும் வருஷத்துக்கு நூலகத்தினுடைய 1 கோடி ரூபாய் வருமானம் வருது. அது டிஸ்ட்ரிக்ட் பூராமே அந்த சம்பளத்தை போடக்கூடிய சூழ்நிலை அது இருக்கு. நீங்க அந்த ராஜபாளையத்தில் உள்ள வருமானத்தை மட்டும் இங்க கொடுத்தீங்கன்னா அந்த நூலகத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு நாங்கள் நூலகம் கட்டித்தரோம் என்பதை மகிழ்ச்சியோட நான் தெரியப்படுத்துறேன். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்திய மருத்துவ சங்கம் சிவகாசி கிளை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாநகராட்சி மேயர் சங்கீதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் சிவகாசி கிளை இந்திய மருத்துவ சங்கம், இன்னர்வீல் கிளப் ஆஃப் சிவகாசி, இன்னர்வீல் கிளப் ஆஃப் சிவகாசி, பைரோ டவுன், அருணா நர்சிங் பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல்லில் உள்ள முத்தழகுப்பட்டியில் பிரசித்தி பெற்ற 350 ஆண்டுகள் பழமையான புனித செபஸ்தியர் தேவாலயத்தின் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதில் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 60 அடி கொடி கம்பத்தில் புனிதரின் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தழகுப்பட்டி, மேட்டுப்பட்டி, ஆரோக்கிய மாதா தெரு, மரியநாதபுரம், பஞ்சம்பட்டி, 96 பட்டிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு செபஸ்தியரை வழிபட்டு சென்றனர். மதுரை மாவட்டம் காமராஜர்புரத்தைச் சேர்ந்தவர் பச்சைமுத்து. இவர் மதிமுக மாநில தொண்டரணி துணை அமைப்பாளராக உள்ளார். இவரது சகோதரர் அமிர்தராஜ் மாநகர் மாவட்ட தொண்டரணி நிர்வாகியாக உள்ளார். இந்நிலையில் சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பச்சமுத்து, அமிர்தராஜ் மற்றும் மதுரை மாநகர் இளைஞரணி துணை அமைப்பாளர் புலிசேகர் மற்றும் கட்சி நிர்வாகி பிரபாகரன், பச்சைமுத்துவின் மனைவி வளர்மதி ஆகியோருடன் சென்றுவிட்டு மீண்டும் மதுரை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மேலூர் சுங்கசாவடி அருகே சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த பச்சைமுத்து, அமிர்தராஜ் மற்றும் புலிசேகர் ஆகியோர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த பச்சைமுத்துவின் மனைவி வளர்மதி மற்றும் பிரபாகரன் ஆகியோர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச எலும்பு மற்றும் மூட்டு நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய எலும்பியல் சங்கம் சார்பில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை சங்கத்தின் தலைவர் டாக்டர் சீனிவாச கவுடா மற்றும் டாக்டர் பூபேஷ் கார்த்திக் ஆகியோர் துவங்கி வைத்தனர். சாலை பாதுகாப்பில் உயிர் காப்போம் என்ற வாசகத்தை முன்னெடுத்து நடைபெற்ற இந்த பேரணியில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் இடம்பெற்றன. இந்த பேரணியில் செந்தில், பிரசாத் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் பங்கேற்றனர். இன்னைக்கு நம்மளோட நேஷனலா போன் அண்ட் ஜாயிண்ட் டே த்ரூஅவுட் இந்தியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட மெயின் எய்ம் என்னன்னா, மக்களுக்காக நாங்கள் தெளிவுபடுத்துறது வேர் ஹெல்மெட், வேர் சீட் பெல்ட், நோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஃபார் யுவர் சேஃப்டி. அதோட மெயின் தீம் வச்சு நம்ம ரோடு பேசணும் மக்களுக்கு. இதோட அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அவரோட பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் மக்களுக்காக தெளிவுபடுத்துறது. அது நம்ம ஒசூர் இருக்கிற கிருஷ்ணகிரி ஆர்த்தோபெடிக் சொசைட்டி, டாக்டர்ஸ் அசோசியேஷன், அதோட நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப், பேராமெடிக்கல் ஸ்டாஃபு, அப்புறம் நர்ஸ் எல்லா ஸ்டாஃபும் சேர்த்து இந்த பிரச்சனை மக்களுக்கு இதோட நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகா சிந்தாமணி பகுதியில் இயங்கி வரும் வேலம்மாள் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் தாய்ப்பால் ஊட்டுதலின் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பெற்றெடுக்கும் பொழுது அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது சுகப்பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்தால் உடனடியாக குழந்தைகளை மார்பில் படுக்க வைக்க வேண்டும், பசும்பாலோ பால் பவுடர் உள்ளிட்டவற்றைகளை கொடுக்கக்கூடாது என்றும் தாய்ப்பாலின் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் இடையே ஒலிபெருக்கி மூலம் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலைவாணன் தனது மனைவி மகேஸ்வரி மற்றும் மகள் ஆர்த்தி ஆகியோருடன் தனது காரில் ஜெயங்கொண்டத்திலிருந்து கரூர் நோக்கி திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நெருஞ்சிக்கோரை என்ற கிராமம் அருகே வரும்போது திருச்சியிலிருந்து ஜெயங்கொண்டம் நோக்கி எதிர் திசையில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் ரமேஷ் தனது குடும்பத்துடன் வந்த கார் எதிர்பாராத விதமாக கலைவாணன் ஓட்டி வந்த காரின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் கலைவாணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதையடுத்து படுகாயமடைந்த கலைவாணனின் மனைவி மகேஸ்வரி, மகள் ஆர்த்தி, மற்றொரு காரில் வந்த மருத்துவர் ரமேஷின் மனைவி பாலசங்கரி, மகன் கதிரவன், மகள் பிரியதர்ஷினி ஆகிய 6 பேரும் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்து குறித்து கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிக்காக கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் வரும் 14ஆம் தேதி வரை செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரையும், தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரையும் புறநகர் மின்சார ரயில்கள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் சார்பாக 70 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை என்பதால் பொதுமக்கள் காலை முதல் வழக்கம் போல் வேலை, கல்லூரி, பள்ளிகளுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். இதன் காரணமாக தாம்பரம், குரோம்பேட்டை, கூடுவாஞ்சேரி, வண்டலூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பல்லாவரம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதனை சீரமைக்கும் பணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மத்திய சிறை மைதானத்தில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின்போது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு, பிரபாகரன், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, முதலமைச்சர் உத்தரவின் பேரில் வருகின்ற டிசம்பர் மாதம் பணிகள் முடிவடைந்து திறக்க வேண்டும் என்பதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இதில் 168 கோடி ரூபா ரிவைஸ் எஸ்டிமேட்டில் இந்த பூங்கா நடக்குது. இது ஜெயில் இடத்துல முதல்ல முதலமைச்சர் அடிக்கல் நாட்டு போனார். வர டிசம்பருக்குள்ளே இதை முடிச்சு கொடுக்கணும், திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு போகணும், வேறு ஒன்றும் சார். டிசம்பருக்குள்ளே முடிக்கிற நிலைமையில் ஃபுல்லாக காங்கிரீட் கட்டமாக தான் இருக்குது. இன்னும் பூங்காக்கான ஏற்பாடுகள் எதுவுமே பண்ணாமல் இருக்குது. அப்போது எல்லாம் முடிக்க டிசம்பர்னா 4 மாதம் இருக்குது. பார்த்துருங்க சார். அதேமாதிரி உள்ளாட்சி நகராட்சியில் மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் காலி பணியிடங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது காலி பணியிடங்கள் இப்பொழுது புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு இப்போ 2500 பேர் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2500 பேர் RDMS பரீட்சை வச்சு எடுக்க போகிறாங்க. அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரம் 10 நாளில் அதை எடுப்போம். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன அல்லாபுரம் பகுதி மக்கள் தங்கள் ஊரில் உள்ள சிறிய குறைகளை தாங்களே தீர்த்துக் கொள்ள இவர்களுக்குள்ளாக ஊர் நாட்டமை, ஊர் செயலாளர், ஊர் பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவது போல் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டுக்கான தேர்தல் கடந்த 4ஆம் தேதி சின்னல்லாபுரம் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. இதில் வாக்காளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்துவிட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம், வேலூர் மாநகராட்சி சின்னல்லாபுரம் கிராம சபையிலிருந்து பேசுகிறேங்க. கிராம சபை ஓட்டு எடுப்பு நடத்தி கிராம சபை நாட்டாமையாக ஜி செந்தில்குமார் ஆகிய என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. கிராம சபையில் செயலாளராக LS சரவணன் வெற்றி பெற செஞ்சாங்க. பொருளாளராக PS மணிகண்டனை வெற்றி பெற செஞ்சாங்க. அன்பு என்பவர் கணக்காளராக அன்ன போஸ்டா ஜெயிச்சாருங்க. அந்த சின்னல்லாபுரம் கிராம மக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலசங்கத்தின் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர் நியமனங்களில் 2013ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும், அரசாணை 149 முற்றிலும் நீக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய 11 ஆண்டுகளாக 40,000 இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் 11 ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இதுவரை 60க்கும் மேற்பட்ட போராட்டங்களை எடுத்தும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மகாதேவன் அவர்கள் அமர்வு நீதிமன்றத்தை நாடிய பணம் படைத்த தங்களுடைய உரிமைக்காக எந்த வகையிலும் போராடாத ஒரு 410 பேருக்கு மட்டும் பணி என்று ஒரு அசாதாரண தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு எங்களுக்கு பேரிடியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்த மறுநாள் எங்கள் ஆசிரியர் ஒருவர் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
யாராவது தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் தற்கொலைக்கு காரணமானவங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு நீதிமன்ற தீர்ப்பே ஒரு தற்கொலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நாங்கள் நீதிமன்றத்தை தீர்ப்பை குறித்து நாங்கள் விமர்சனம் பண்ணலை, நீதிபதிகள் குறித்து நாங்கள் விமர்சனம் பண்ணலை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க, நீதி தேவதையின் கண்கள் தான் கட்டப்பட்டிருக்கே தவிர நீதிபதியின் கண்களுமாக கட்டப்பட்டிருக்கிறது. 40,000 ஆசிரியர்கள் இருக்கும்பொழுது 410 பேருக்கு மட்டும் பணி என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அது தீர்ப்பினுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த 410 பேருக்கு முன்மொழிந்து ஒரு தூக்கு தண்டனையை, ஒரு தேர்ச்சி பெற்ற ஆசிரியரின் தூக்கு தண்டனையை அந்த தீர்ப்பு வழிமொழிந்திருக்கிறது. சென்னை வலசரவாக்கம் அடுத்த ராமாபுரத்தை சேர்ந்தவர் சத்யசீலா. சாப்ட்வேர் இன்ஜினியரான இவரது செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மின்வாரியத்தில் இருந்து பேசுவதாகவும், மின் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் இணைப்பை துண்டித்து விடுவதாகவும், தாங்கள் அனுப்பும் லிங்கில் உடனடியாக பணத்தை கட்டுமாறும் கூறியுள்ளனர். இதனை நம்பி அவரும் அந்த லிங்கை கிளிக் செய்த நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 3 முறை 1 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுந்தகவல் வந்தது. இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த ஜமுனா ராணி என்பவரிடம் வங்கி அதிகாரிகள் பேசுவதாக கூறி கிரெடிட் கார்டுக்கு ரிவார்டு கிடைத்திருப்பதாக கூறி அவரது கிரெடிட் கார்டில் இருந்து 75,000 ரூபாய் பணம் ராமாபுரத்தை சேர்ந்த கௌசல்யா என்பவரை தொடர்பு கொண்டு வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி 6,000, வலசரவாக்கத்தை சேர்ந்த ஹரிஹரன் என்பவரிடம் 45,000, அரும்பாக்கத்தை சேர்ந்த கவிதா என்பவரிடம் 40,000 ரூபாய் ஆகியவற்றை மர்ம நபர்கள் நூதன முறையில் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை கிழக்கு தாம்பரம் சேலையூர் மப்பேடு சந்திப்பு பகுதியில் சண்முகவள்ளி என்பவர் ஆவின் பாலகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு பால் வாங்குவதற்கு வந்த அரவிந்தன் என்பவர் தனது வீட்டில் பால் வரவில்லை என்று கூறி கடையில் வேலை பார்க்கும் சாத்தையாவிடம் தனது நண்பர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் கடையில் இருந்த பொருட்களை அரவிந்தன் நண்பர் ஒருவர் தூக்கி வீசியதும் சாத்தையா கையெடுத்து கும்பிட்டும் விடாமல் தாக்க முயற்சி செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சாத்தையா அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த பாசலிக்குட்டை பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நலத்தம்பி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து AK மோட்டூர் அண்ணாநகர் காலனி பகுதியில் 14.31 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டடம், திம்மனாமத்தூர் பகுதியில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலர்களத்துடன் கூடிய தரம் பிரிப்பு கூடம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த நரசிங்கபுரம் பகுதி பைரவ காலனியில் பைரவ சமூகத்தை சேர்ந்த 18 வயது நிரம்பாத சிறுமிக்கு இன்று திருமணம் நடைபெறவுள்ளதாக சமூக குழந்தை பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் சமூக குழந்தை பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் சிறுமியின் பெற்றோரிடம் சில அறிவுரைகளை வழங்கி குழந்தை திருமணம் சட்டப்படி குற்றம் என்று தடுத்து நிறுத்தியதோடு சிறுமியை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர்.